அனைவருக்கும் வணக்கம். மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் கும்பம் உங்களுக்காக மட்டுமே இந்த பதிவில் மிகுந்த சிரமத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவேதான் பொருளாதார ரீதியாக பல்வேறு வகையான சிக்கல்களும் குடும்ப ரீதியாக மிகுந்த சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தசாபதிகள் வலுவாக இருந்தால் நல்ல பலன் கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு ராசியின் அதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவரது தந்தையாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சனியுடன் இணைகிறாருங்க. ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சூரியன் இணைவதால் அவ்வளவு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது. சற்று கூடுதல் கவனம் தேவை. ஆனால் அதே சமயம் 13ஆம் தேதியிலிருந்து அறிவுக்கு அதிபதியும் வித்யாகாரருமாக இருக்கக்கூடிய புதனும் ஜென்ம ராசியில் நுழைகிறாருங்க. விரயஸ்தானத்தில் இருந்து புதன் ஜென்ம ராசிக்கு நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஜென்ம ராசிக்குள் வருவது ஒரு விதமான யோகம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக அமைவது ராசியின் அதிபதியான சனி மற்றும் சூரியன் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு கிரகநிலைகளும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக சிரமம் ஏற்படும். ஆனால் அதே சமயம் சூரியனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனி பகவானின் பார்வையிலும் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். 2 பகை கிரகமாக இருந்தாலும் இந்த 2 பகை கிரகங்களின் பார்வையிலும் புதன் மிகுந்த நட்பு கிரகமாக இருக்கிறார். புதனின் பார்வையில் சூரியன் அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவேதான் இப்படிப்பட்ட இந்த தருணத்துல காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் அமர்ந்திருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் 2 கிரகநிலைகளின் இணைவு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் போது அதில் நல்ல பல சாதகமான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வலுவான அமைப்பில் ஜென்ம ராசியில் நுழைகிறாருங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனும் இதே தருணத்துல மிக வலுவாக விரயத்தில் நுழைகிறார். விரயத்தில் நுழைந்தாலும் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். எனவேதான் விரயஸ்தானமும் சில மாற்றுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் புதன் நுழைவதால் பல்வேறு வகையான மிகுந்த சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகிறது. ஏனென்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் புதன் மிக வலுவாக சஞ்சரித்தால் பல்வேறு வகையான கடினமான பணிகளை கூட மிக எளிதாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும். ஆனால் அதே சமயம் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். புதன் சாதகமாக இல்லை என்றால் பல்வேறு வகையான சிரமங்களும் சிக்கலும் அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்க. அது மட்டுமல்லாது நோய்வாய்ப்படுவதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட கடினமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களிடம் கடின உழைப்பு மற்றும் தேவை இல்லைங்க. கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தினால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கை அடைவதற்கு உங்களது வாழ்நாள் முழுவதும் செலவழித்தாலும் அதை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட உருவாகலாம் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதன். அப்படிப்பட்டவர் ஆட்சி பலம் பெற்ற ராசியின் அதிபதியான சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல அபரிவிதமான அறிவாற்றலை கொடுக்கிறாருங்க. அதை சரிவர பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய இலக்கு கூட இந்த தருணத்துல எளிதாக அடைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உதாரணமாக ஒரு 10-15 பேர் சேர்ந்து தள்ளக்கூடிய அளவிற்கு எடை உள்ள ஒரு பாறை ஒன்று உள்ளது. அந்த பாறையை 10-15 பேர் சேர்ந்து தள்ளினால் மட்டும்தான் அது நகர்கிறது. அப்படிப்பட்ட எடை கொண்ட பாறை 100 கணக்கில் உள்ளது. அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பாறைகளை மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி வைக்க வேண்டும். இதுதான் பணி. இதை மனிதர்களை பயன்படுத்தி கடின உழைப்பை செயல்படுத்தி பல பேர் ஒரு பாறையை நகர்த்தி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வைத்துவிட்டு பின்னர் மீண்டும் அடுத்தடுத்த பாறையை வைப்பதற்குள் அவர்களுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் ஏன் சில வருடங்கள் கூட ஆகிறதுங்க. அப்படி அந்த பணியை முடிப்பதற்கு மிக நீண்ட தொலைவானது தேவைப்படுகிறது. ஆனால் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த பணியை மிக விரைவில் முடிக்க முடியும். உதாரணமாக லிவர் மெக்கானிசம், நெம்புகோல் மெக்கானிசம் என்று சொல்லக்கூடிய கடப்பாறையை பயன்படுத்தும் போது 10-15 பேர் தள்ளக்கூடிய எடையுள்ள பொருளை ஒரே நபர் எளிதாக தள்ளிவிட முடியும். அப்படி செய்வதால் அந்த நிர்ணயித்த இலக்கை நிர்ணயித்த அனைத்து பாறைகளையும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவதற்கு சில நாட்களுக்குள்ளேயே அந்த சாதனையை செய்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஆனால் அதே சமயம் தற்போது உள்ள நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் சில மணி நேரத்தில்
நேரத்திற்குள்ளேயே அந்த பணியை முழுவதுமாக செய்து முடிக்க முடியுங்க. இதே போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக கடின உழைப்பை மட்டும் செயல்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் அதை அடைவது பெரிய அளவுல கஷ்டம் நிறைந்த ஒன்றாக தான் இருக்கும். தரன்களுடைய திறமை மற்றும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை மூளையை சரிவர பயன்படுத்தும் போது மிக எளிதில் அந்த இலக்கை அடைந்து முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஜென்ம ராசியில் வீற்றிருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே அதிக கவனமும் விழிப்புணர்வும் இருந்தால் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து ஏழரை சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் புதன் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் கூட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறும். சுப நிகழ்வுகள்ல எந்த விதமான தடையும் ஏற்படாது. மிக சவால் நிறைந்த பணிகளை கூட சாதகமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பலப்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. பல்வேறு வகையான பாதிப்புகள் சிரமங்கள் மறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதுங்க. நெருங்கிய உறவினர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உத்தியோக ரீதியாக சனி பகவான் ஜென்ம ராசியில் வீற்றிருந்தாலும் அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் பல சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை புதனும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. ருணரோக ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினும் அஷ்டம ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கும்பராசியில் அமர்ந்து 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. எனவே தொழில்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். மறுக்கப்பட்ட சலுகைகள் உடன் ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சூரியன் ஜென்ம ராசியில் வீற்றிருப்பதால் சில அலைச்சல் ஏற்பட்டாலும் காரிய வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறது. உச்சம் பெற்ற செவ்வாயுடன் விரயத்தில் சுக்கிரன் இணைகிறாருங்க. எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகள்ல மிக முக்கியமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய மன மாறுதல் என்பது மிக பெரிய அளவுல கூட்டணியை வைப்பதற்கான வாய்ப்பும் எதிர்வரக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெறுவதற்கான யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கிறதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். இருந்தாலும் கவனம் அதீதமாக தேவை. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோகம் கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் தங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்க வேண்டாங்க. அதனால் சிரமம் அதிகரிக்குமே தவிர பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும்.